வணக்கம். தமிழ் இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பாடத்திட்டமான தமிழ் இலக்கிய வரலாறு. அவற்றில் பல்லவர் காலத்தின் தொடர்ச்சியை நாம் காண்போம். 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியம் தோன்ற காரணமாக இருந்தது சைவமும் வைணவமும். அவற்றில் சைவ சமய குரவர்கள் மற்றும் 63 நாயன்மார்கள் அவர்களுடைய வாழ்வியல் மற்றும் அவர்கள் படைத்த நூல்கள் பற்றி முந்தைய காணொளியில் நாம் கண்டோம். தற்பொழுது பல்லவர் காலத்தில் வாழ்ந்த வைணவத்தை தழைக்கச் செய்த ஆழ்வார்கள் 12 பற்றியும் அவர்கள் படைத்த நூல்கள் பற்றியும் இக்காணொளியில் நாம் அறிந்து கொள்வோம். சைவத்தை தழைக்கச் செய்தவர்களை சைவ சமய குரவர்கள் என்றும் நாயன்மார்கள் என்றும் கூறுவர். வைணவத்தை தழைக்கச் செய்தவர்கள் ஆழ்வார்கள் என்றும் ஆச்சாரியார்கள் என்றும் சொல்லுவாங்க. திருமாலினுடைய கல்யாண குணங்களில் ஈடுபட்டு ஆழ்ந்து கிடந்தவர்கள்லாம் ஆழ்வார்கள். இவர்களுக்கு பின் தோன்றி இவர்களது சொல்லையும் செயலையும் பின்பற்றி வைணவத்தை வளர்த்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆச்சாரியார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆழ்வார்கள் மொத்தம் 12. இந்த ஆழ்வார்கள் பாடி வைத்த பாடல்களை சோழர் காலத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற தொகை நூலாக தொகுத்தனர். இந்த பணியை செய்து முடித்தவர் யாருன்னா நாதமுனிகள். ஆழ்வார்கள் 12 அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். இந்த ஆழ்வார்களில் காலத்தால் முற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 3 அப்படின்றாங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர்களை முதலாழ்வார்கள் என்றும் குறிப்பிடுகின்றனர். இவர்கள் 3 சமகாலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் திருமாலை ஆட்கொண்டதாக சொல்கிறாங்க. இவர்கள் 3 திருமாலை தரிசிப்பதற்காக திருக்கோவிலூர் சென்றார்களாம். அப்பொழுது திருமாலை மழையை வருவித்ததாகவும் அந்த நேரத்தில் பொய்கை ஆழ்வார் மழைக்காக நள்ளிரவில் ஒதுங்குவதற்காக திருக்கோவிலூர் ஒரு இல்லத்தில் இடம் கேட்குறாரு. அப்போ இடைக்கடியில் மழைக்காக அவர் ஒதுங்குறாரு. அந்த இடமானது ஒருவர் படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம். அப்போ பொய்கையார் அந்த நள்ளிரவில் படுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்தில் அதே வீட்டிற்கு பூதத்தாழ்வாரும் வருகின்றார். அப்போ இருவரும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு இரவு நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அதே இடத்திற்கு 3ஆவதாக பேயாழ்வாரும் வருகின்றார். அப்போ 3 நின்று கொண்டு இரவை கழிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தன்னை 4ஆவதாக ஒருவர் அவர்களை நெருக்குவதை உணர்ந்து அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தன்னை நெருக்குவது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை என்று எண்ணி அவருடைய அருளை கண்டுணர்றதாக சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருவந்தாதி பாடுகின்றார். பொய்கை ஆழ்வார் பாடியது முதல் திருவந்தாதின்னு சொல்கிறாங்க. பொய்கை ஆழ்வார் இவர் பார்த்திங்கன்னா திருமாலினுடைய திருச்சங்கான பாஞ்சசன்னியத்தினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் காஞ்சிபுரத்தில் பொய்கை ஒன்றில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தாமரை மலரில் இவர் அவதரித்ததாகவும் குறிப்பிடுறாங்க. பொய்கையில் இவர் அவதரித்ததுனால இவர் பொய்கையார் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆவதாக தன் நெருக்குவது திருமாலை என்பதை உணர்ந்து வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று தன் இருளிலிருந்து நீங்கி காத்தருளுமாறு முதல் திருவந்தாதி பாடியதாக குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக பூதத்தாழ்வார் இவர் மாமல்லபுரம் என்னும் கடல் மல்லையில் ஐப்பசி மாத அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவராம். பூதம் என்ற சொல் பாடல்களில் வருமாறு இவர் பாடிய காரணத்தினால இவருக்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இயற்கை எழிலை பாடுவதிலும் சிறந்து விளங்கியதாகவும் சொல்கிறாங்க. இவர் தன்னை பெருந்தமிழன் என்று சொல்லிக் கொள்வாராம். திருமாலை இவரும் அந்த இருளில் கண்டு அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று 2ஆவது அந்தாதியாக பாடிய பாடலை சொல்லுகின்றார்கள். இந்த பாடல் அந்தாதி தொடையாக அமைந்த 100 வெண்பாக்கள் இதில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
இவர் திருமாலினுடைய கதாயுதத்தினுடைய அவதாரம். அடுத்ததாக பேயாழ்வார். இவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் ஒரு கேணியில் இவர் அவதரித்ததாக சொல்கிறாங்க. இவர் பக்தி பரவசத்தினால நெஞ்சம் சோர்ந்து கண் சுழன்று அழுது சிரித்து ஆடி பாடி பேய் பிடித்ததை போல இறைவனை தொழுது மகிழ்ந்ததுனால இவருக்கு பேயார் அப்படின்னு சொல்லி இவருக்கு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இவர் பாடிய பக்தி பணுவல் 3ஆம் திருவந்தாதி சொல்கிறாங்க. இவரும் திருமாலை கண்டவுடன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் எந்நாழி வண்ணன்பால் இன்று என்று அவரை கண்டு பாடியதாக சொல்கிறாங்க 3ஆம் திருவந்தாதியாக. இவர் திருமாலினுடைய நந்தகம் என்ற வாளினுடைய அவதாரம் என்றும் இவரை குறிப்பிடுவாங்க. அடுத்து திருமழிசை ஆழ்வார். தொண்டை நாட்டில் உள்ள திருமழிசை என்ற ஊரில் தை மாதம் மக நட்சத்திரத்தில் இவர் பிறந்ததாக சொல்கிறாங்க. இவருடைய தந்தை பார்கவ முனிவர். இவர் பக்திசாரர் என்றே இவர் அழைக்கப்படுவாராம். இவரது காலம் 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. இவர் திருவல்லிக்கேணியில் நெடுங்காலம் தவத்தில் இருந்ததாகவும் பிற சமயங்களிலிருந்து இறுதியில் வைணவம் மட்டும்தான் சிறந்தது அப்படின்றத உணர்ந்து வைணவரானார் அப்படின்றும் இவரை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்றாங்க. பிற சமயவாதிகளுடன் வாதிட்டு வென்றவரும் சொல்கிறாங்க. மறந்தும் பிற மதத்தை தொழாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமழிசையார் இவர் செய்த நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது திருச்சந்த விருதம், நான்முகன் திருவந்தாதி முதலியன. இவர் திருமாலினுடைய சக்கரமாகிய சுதர்சனத்தினுடைய அவதாரமாக கருதப்படுகின்றார். அடுத்ததாக பெரியாழ்வார். இவர் தென்பாண்டி நாட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அந்தன மரபில் தோன்றியவர். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பெரிய திருவடி எனப்படக்கூடிய கருடாழ்வாரனுடைய அவதாரமாக இவர் குறிப்பிடுவாங்க. இவரது இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தர், பட்டர்பிரான், புதுவை மன்னன், வேயர் குலத்துதித்த விஷ்ணு சித்தன், இதெல்லாம் இவருடைய இயற்பெயர். திருமாலினுடைய சிறப்பை வாதத்தின் மூலம் நிறுவி பொற்கிழி பெற்றவர் இவர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நந்தவனத்தை அமைத்து பூமாலை கட்டி இறைவனுக்கு அணிவித்து வழிபாடு செய்து வந்தவர் அப்படின்றாங்க. பூமாலையோடு பாமாலை கட்டுவதிலும் இவர் பெரு விருப்பினராகி திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி ஆகிய 2 நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். தனது நந்தவனத்தினுடைய துளசி செடி அருகே ஒரு பெண் மகவை கண்டெடுத்து அந்த குழந்தைக்கு கோதை என பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்ததாக, இந்த மகள் தான் ஆண்டாள் என்று அழைக்கப்படக்கூடிய அடியவராக கருதப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. கண்ணனை குழந்தையாக எண்ணி தாலாட்டு பாடல்கள் பல பாடியிருக்கின்றார். இதுவே பிற்காலத்திலிருந்து பிள்ளைத்தமிழ் என்று பெருவிழக்கு பெற்ற ஒரு சிறு பிரபந்த வளர்ச்சிக்கு தோற்றுவாயாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு முன்னோடி என்று சொன்னால் பெரியாழ்வாரை தான் சொல்கிறாங்க. தாலாட்டு பாடல்கள்லாம் முதலாக தோன்றியது இவரது கண்ணன் தாலாட்டு பாடல்களே அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அம்புலி பருவத்தில் சாம தான பேத தண்டம் என்ற முறையில் பாடி அம்புலியை பாட்டுடைய தலைவனும் விளையாட அழைக்கக்கூடிய மரபை இவர் தான் முதல்ல தொடங்கி வைத்தார் அப்படின்னும் குறிப்பிட்டாங்க. இவரது திருப்பல்லாண்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வைணவர்கள் தினமும் ஓதப்பெறக்கூடிய சிறப்புடையதாக திகழ்கிறது அப்படின்றும் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக ஆண்டாள். திரு நந்தவனத்தில் துளசி செடிகளுக்கு இடையிலிருந்து பெரியாழ்வாரால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு தெய்வ குழந்தை கோதை என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். இவர் திருமாலுக்கு கட்டி வைத்திருந்த மாலையை முதல்ல தான் அணிந்து அழகு பார்த்து பின்பு தான் இறைவனுக்கு சூட்டுவாங்க. இதை ஒரு நாள் பெரியாழ்வார் மாலையில் கூந்தல் இழை ஒன்று இருக்க கண்டு உண்மையை அறிந்து வேறு ஒரு மாலை இறைவனுக்கு கட்டி அணிவித்த போது இறைவன் கோதை சூடிய மாலையே தனக்கு மகிழ்வளிக்கிறது அப்படின்னு சொல்லி கனவுல சொன்னதாகும். இவ்வாறு இறைவனையே ஆண்டு கொண்டதால் ஆண்டாள் என்றும், தான் சூடிய மாலையை இறைவனுக்கு கொடுத்ததால் சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் இவர் போற்றப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. கண்ணனையே தன் கணவனாக வரித்த இவள் மலர்வனத்தில் உள்ள மலர்களிலெல்லாம் மாயவனை கண்டு அந்த மலர்களை எல்லாம் கோதை மனாட்டி, முல்லை பிராட்டி என்று செல்லமாக அழைத்து மகிழ்ந்தாளாம். மாதவனை மணப்பதாக கனவு கண்டு இவர் பாடிய பாடல்கள் மிகவும் நயமுடையதாக சொல்கிறாங்க. சூடி கொடுத்த இந்த சுடற்கொடி பாடி கொடுத்த பாசுரங்கள் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அப்படின்றாங்க. 30 பாசுரங்களை கொண்டு விளங்கக்கூடிய இந்த திருப்பாவை நூல் பாவை நூல்கள் காலத்தால் முற்பட்டதாகவும் கருதப்படுகிறது. திருப்பாவில் வரும் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்னும் அடிகளை கொண்டு இவரது காலமானது 8ஆம் நூற்றாண்டு என்று கணிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இவரது நாச்சியார் திருமொழி பாடல்கள் அரங்கனிடம் இவர் கொண்ட அளவற்ற காதலை புலப்படுத்தியதுனால
இவரது அன்பினுடைய ஆழத்தை அறிந்த அரங்கன் அவளை தன்னிடம் சேர்ப்பிக்குமாறு பெரியாழ்விடம் பணித்ததாகவும் அவ்வாறு ஆண்டாளை திருவரங்கத்தில் சேர்ப்பித்ததாகவும் குறிப்பானது இருக்கிறது அப்படின்றாங்க. இன்றும் மார்கழி மாதத்தில் இவரது திருப்பாவை பாடல்கள் வீடுதோறும் கோயில்தோறும் ஓதப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. சைவ வைணவ பாகுபாடின்றி அனைத்து சமயத்திலுமே இந்த திருப்பாவை ஓதி மகிழ்கின்றனராம். இவரது நாச்சியார் திருமொழி பாடல் இன்றி வைணவருடைய திருமணமே நடைபெறுவதில்லை அப்படின்ற ஒரு சொல்லும் இருக்குது. மணமகளையே ஆண்டாள் போல அலங்கரிக்கக்கூடிய மரபு இன்றைக்கும் வைணவர்களிடையே வழக்கத்தில் இருப்பதையும் சொல்கிறாங்க. இவரது பாடல்களை பல்லமடை என்றும் பிற ஆழ்வாருடைய பாடல்களை மேட்டுமடை என்றும் குறிப்பிடுகின்றனராம். அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார். இவர் சோழ நாட்டில் திருக்குறையிலூரில் பிறந்தவர். கள்ளர் மரபில் நீலன் என்பவனின் மகனாக தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது இயற்பெயர் கலியன், கலிநாடன், மங்கையர்கோன், குறையலாளி, மங்கை வேந்தன், அருள் மாறி, பரகாலன், கலிகன்றி, இப்படி பல பெயர்களால் இவர் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இவர் திருவாலி நாட்டினுடைய மன்னனாகவும் சோழனுக்கு படைத்தலைவனாகவும் பணியாற்றியதாகவும் இவரை பற்றிய குறிப்பு இருக்குது. இவர் போர்க்களத்தில் பகைவர்களை வென்ற திறத்தால் பரகாலன் என்று அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. திருமங்கை நாட்டில் மன்னனாக விளங்கி திருமங்கை மன்னன் என்று அழைக்கப்பட்டார். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திரு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இவர் திருமாலினுடைய வில்லின் அம்சமாக தோன்றியவராகவும் இவரை பற்றி குறிப்பு இருக்குது. இவர் பரம வைணவ குலத்தை சேர்ந்த குமுதவல்லி என்ற பெண்ணை மணந்து மதமும் மனமும் மாறி மனைவினுடைய விருப்பப்படி நாள்தோறும் 1008 அடியவருக்கு அமுது படைத்து வந்ததாக சொல்கிறாங்க. இதனால் சோழ பேரரசனுக்கு திரை செலுத்தவும் பொருளின்றி வருந்திருக்கின்றார். அப்போ திருமாலுடைய அருளால் பொருள் பெற்று சோழனுக்கு அளித்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அடியவருக்கு அமுது படைக்க பொருள் இல்லாமல் வழிப்பறையில் ஈடுபட்டதாகவும் இவரை பற்றி புராண கதை இருக்குது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா திருமால் தன் தேவியுடன் மணமக்கள் வராரு. அவர்களிடமே நகைகளை பறித்து மூட்டையாக கட்டிக்கொண்டு ஓட முயன்றிருக்கின்றார். அந்த மூட்டையை அசைக்கவும் முடியாமல் திணறி இருக்கின்றார். திருமாலை நோக்கி நீர் தான் ஏதோ மந்திரம் செய்துவிட்டீர் என்று சினம் கொள்ள, அந்த மந்திரத்தை உனக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது நாராயண மந்திரத்தை அவரது திருச்செவியில் ஓதி தன்னுடைய அடிவராக அவரை ஆட்கொண்டதாக இவரை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்ததாக தொண்டரடி பொடியாழ்வார். இவர் சோழ நாட்டில் திருமண்டங்குடியில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் சோழிய அந்தன மரபில் தோன்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது இயற்பெயர் விப்ர நாராயணர். இவர் பெரியாழ்வாரை போலவே திருவரங்கத்தில் நந்தவனத்தை அமைத்து திருமாலை கட்டி சார்த்தி மலர் தொண்டு ஆற்றி வந்ததாக இவரை பற்றி குறிப்பு இருக்குது. வனமாலை அம்சமாக தோன்றியவர் இவர் தேவதேவி என்ற பரத்தினுடைய மையலுக்கு ஆட்பட்டு பின்பு திருமாலால் ஆட்கொள்ளப்பட்டு அவங்களுக்கே திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. திருமாலினுடைய அடிவராய் மாறி தன் பெயரையும் தொண்டரடி பொடி என மாற்றிக்கொண்டாராம். இவர் அருளிய நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. இவர் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சியானது மாணிக்க வாசகனுடைய திருப்பள்ளி எழுச்சி போல கவிதை நயமும் இயற்கை எழிலும் நிறைந்ததாக சொல்கிறாங்க. குலசேகர ஆழ்வார் தனது பெருமாள் திருமொழியில் இவரை நினைவு கூர்ந்து இவரது பாத தூளி படுதல் கங்கை நீர் ஆடுதலினும் சிறப்புடைத்து என்று சொல்லி இருப்பது இவருடைய பெருமையை புலப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்ததாக திருப்பானாழ்வார். இவர் சோழ நாட்டில் உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பாணர் குலத்தில் தோன்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நெற்கழனியில் தோன்றியவர் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. திருமாலுடைய ஸ்ரீவத்சம் என்ற மருவினுடைய அம்சமாக பிறந்தவர் அப்படின்றாங்க. இசையில் வல்லவரான இவர் கையில் யாழேந்தி திருமாலுடைய புகழை கல்லும் கரைந்துருக பாடி வந்தாராம். தாழ்ந்த குலத்தவராக இருந்ததுனால இவர் திருமாலுடைய கோயிலுக்குள்ளே நுழைய முடியாமல் காவிரினுடைய தென்கரையிலிருந்தே திருமலை வழிபட்டதாக சொல்கிறாங்க. அரங்கனுக்கு நீர் கொண்டு செல்வதற்காக சாரங்கா என்ற அந்தனர் தலைவர் இவரை விலகி செல்ல சொல்கிறார். அப்போ இவர் விலகாதனால உடன் வந்தவர்களாம் என்ன பண்ணுறாங்க, இவர் மீது கல்லெறிந்து காயப்படுத்தினாங்களாம். இதனால் வருந்திய அரங்கன் லோகசங்கரனுடைய கனவுல தோன்றி பாணரை தோளில் சுமந்து தனது ஆலயத்துக்கு வருமாறு பணித்தாராம். அரங்கனுடைய ஆணையை ஏற்ற அந்தனரோ பாணரை தோளில் சுமந்து சென்று அரங்கனுடைய திருமுன்னர் சேர்த்ததாக சொல்கிறாங்க. ஆழ்வாரோ அரங்கனுடைய அழகை கண்டு கண் குளிர பார்த்து அமலநாதிபரன் என தொடங்கக்கூடிய 10 பாசுரங்களை பாடியதாக சொல்கிறாங்க. அடுத்து
குலசேகர ஆழ்வார் திருவஞ்சைக்களம் என்ற ஊரில் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் திருமாலினுடைய கௌதம மணியினுடைய அவதாரமாக கருதப்படக்கூடியவர். இவர் சேர நாட்டை ஆட்சி புரிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் திருமாலிடத்து கொண்ட பக்தியினால் கம்ப மத யானை கழுத்தகத்தின் மீதிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று அரசை துறந்து அடியவரானதாக இவரை பற்றி சொல்கிறாங்க. இவர் தன்னை கொல்லி காவலன் என்றும் கூடல் நாயகன் என்றும் கோழிக்கோன் என்றும் கூறிக்கொள்றதுனால இவர் பாண்டிய சோழ நாட்டுக்கும் தலைவராக ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இவருடைய காலம் 9, 10ஆம் நூற்றாண்டாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு கருத்துக்கள் நிலவுது. தமிழில் பெருமாள் திருமொழியும் வடமொழியில் முகுந்த மாலையும் இவர் பாடியிருக்கின்றார். 105 பாடல்களை கொண்ட இவரது பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய முதற் பகுதியான இயற்பாவில் அடங்கும் அப்படின்றாங்க. இவர் திருமாலினுடைய ராமாவதாரத்திலிருந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமாலிடம் கொண்ட பக்தியினால் அவர் எழுந்தருளியுள்ள திருத்தலத்தில் தான் படியாய் கிடக்கவும் மீனாய் துள்ளவும் பறவையாய் பறக்கவும் மரமாய் நிற்கவும் விரும்புவதாக கூறியிருக்கின்றார். அதன்படி இன்றைக்கும் வேங்கட்டமலையில் பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கருவறைக்கு அண்மையில் இருக்கக்கூடிய படியானது குலசேகர படி என்று வழங்குவதாக சொல்கிறாங்க. அடுத்து நம்மாழ்வார் ஆழ்வார்களில் தலைமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சைவ சமயத்துக்கு மாணிக்க வாசகர் எப்படியோ அதுக்கு இணையானவர் அப்படின்றாங்க. இவர் ஆழ்வார் திருநகரி எனப்படக்கூடிய திருக்குறுகூரில் வைகாசி பௌர்ணமியில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். இவரது தந்தை மாறன்காரி, தாய் உடையநங்கை. பிறந்ததிலிருந்தே யோகத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அசைவை தரக்கூடிய என்ற காற்றை தன் ஹூங்காரத்தினால் தடுத்து நிறுத்தியதனால சடகோபன் என்று பெயரிடப்பட்டதாக சொல்கிறாங்க. பெற்றோர் இவர் பெருமாளுடைய சந்நிதியில் விட்ட பொழுது இவர் தவழ்ந்து சென்று புளிய மரத்தடியில் பதுமாசனம் அமர்ந்தாராம். இந்த புளிய மரம் ஆதிசேடனுடைய அவதாரம் அப்படின்னு இன்றைக்கும் கூறப்படுகிறது. நம்மாழ்வாருக்கு நிழல் தந்து காத்த அந்த புளிய மரத்தை வைணவர்கள் திருப்புலி ஆழ்வார் என்று அழைப்பதாக சொல்கிறாங்க. இவருக்கு கரிமாறன், பகுலாபரணன், பராங்குசன், குறுகை காவலன், தமிழ்மாறன் என்ற வேறு பெயர்களும் வழங்கப்படுகிறது. பாடிய திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய 4 நூல்களுமே வைணவர்களால் முறையே ருக், யஜூர், சாம, அதர்வன வேத நூல்களாக கருதப்படுகிறது அப்படின்ற. இவரது திருவாய்மொழியே திராவிட வேதம், திராவிட வேத சாரம், செந்தமிழ் வேதம், ஆன்ற தமிழ்மறைகள் என்றெல்லாம் புகழப்படுகிறது. ஆழ்வார்களிலேயே இவர் தலைமையானவராக கருதப்படுவதனால நம்மாழ்வார் அவயவி என்றும் மற்ற ஆழ்வார்கள் அவயவம் என்றும் வழங்கப்படுகின்றனர் அப்படின்றாங்க. அடுத்து மதுரகவி ஆழ்வார். இவர் நம்மாழ்வாரின் சீடர். திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக பாடியவர் இவர். பாண்டி நாட்டு திருக்கோளூரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அந்தன மரபில் அவதரித்தவர். இவர் வடக்கே அயோத்தி வரை சென்று பல வைணவ தலங்களையும் தரிசித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மாழ்வார் இறைவனடி சேர்ந்ததும் அவரது தெய்வ திருவுருவினை திருக்குறுகூரில் நிறுவி வழிபட்டாராம். 11 பாசுரங்களை கொண்ட இந்த நூல் கண்ணினுன் சிறுதாம்பு என்று தொடங்குவதனால அந்த பெயராலேயே இது அறியப்படுகிறது. இவர் பாடியது இது ஒரு பாடல்தான் என்று குறிப்பிடுறாங்க. சைவ சமயத்தில் திருநாவுக்கரசரை தெய்வமாக போற்றி வணங்கிய அப்பூதியடிகளைப் போலவே வைணவத்தில் நம்மாழ்வாரை தெய்வமாக போற்றி வணங்கியவர் மதுரகவி ஆழ்வார். இந்த பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் தவிர நந்தி கலம்பகம், திருக்கைலாய ஞான உலா, பாரத வெண்பா போன்ற பல சிறந்த நூல்களும் இலக்கண நூல்களான புறப்பொருள் வெண்பா மாலை, இறையனார் களவேலுரை, பெருங்கதை காப்பியம் போன்றவையும் இக்காலத்தில் தோன்றியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. நன்றி.